இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. ஹேமா, என்னங்க நடக்குது இந்த வீட்ல? அமாவாசை ராத்திரினா சூன்யக்காரங்க தந்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தீய சக்திகளை தான் அமாவாசை ராத்திரி வரவழைப்பாங்க. நம்ம வீட்ல ஏன் இப்படி பண்றாங்க? உனக்கு புரியலையா? கிரக சாந்தி பூஜைன்னு பாபா தான் சொன்னார் இல்லையா? அவர் சொன்னது சரிதான். ஆனா கிரகசாந்தி பூஜைக்கு நேரங்காலம் பார்க்க வேண்டாம்? அமாவாசை அன்னைக்கு நடுராத்திரி யாருங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்க? எனக்கு என்னமோ அந்த பாபா மேல சந்தேகமா இருக்கு. அவரை பார்த்தாலே போதும் பக்தியில அத்தை அவர் சொல்றதையெல்லாம் கேக்குறாங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அத்தைக்கு இந்த பாபா என்ன மந்திரம் பண்ணி வச்சிருக்காரோ தெரியலையே. ஹேமா, உனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க குடும்பத்தை காப்பாத்தினதே இந்த பாபா தான். அப்ப நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க. சின்ன பசங்கன்னா ஒன்னும் தெரியாத வயசுலாம் கிடையாது. ஒரு நாள் எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்போ ருத்ரனை ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. விஷப்பாம்பு கடிச்சிருச்சு, புழைக்கிறதே கஷ்டம்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. உடனடியே எங்க ஊர் டாக்டர் கூட வந்து பார்த்தாரு. ஆனா அவனை பார்த்துட்டு ருத்ரன் செத்துட்டானே சொல்லிட்டாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, புள்ள தன்னை விட்டு போயிட்டான்னு அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல திடுதுப்புன்னு வாசல் ஒருத்தர் வந்து நின்னாரு. உயிர் போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ருத்ரனை தூக்கிக்கிட்டு ஒரு மூளைக்கு போனாரு. 10 நிமிஷம் ருத்ரன் அம்மானு ஓடி வந்துட்டான். அந்த நிமிஷத்துல இருந்து இன்னை வரைக்கும் பாபானாலே எங்க குடும்பத்துக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. அதனால்தான் அம்மா அவரை கண்ணை மூடிக்கிட்டு நம்புவாங்க. ஐயோ, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும்ல. இதோ வந்துடுறேன். இன்னைக்குதான் அமாவாசை. நாகராஜா என்கிட்ட சொன்ன மாதிரி நாகமணிக்கு ஒரு விசேஷ சக்தி வரும். எப்படியாவது நான் அதை இன்னைக்கு கொண்டு போய் நாகராஜாவை புழைக்க வைக்கணும். ஆனா பாபா இன்னைக்கே பூஜை பண்ணணும்னு வந்து உட்கார்ந்துருக்காரு. பரவாயில்ல, அவர் பூஜை பண்ணட்டும். நான் தட்சகவனத்துக்கு நைஸா போயிட்டு வந்துடுறேன். அண்ணா, எங்க நான் போறேன்? அவர் பூஜை ஆரம்பிக்கட்டும், நான் இப்போ வந்துடுறேன். அது பூஜைக்கு தேவையான சில பொருட்களை வாங்கணும். அதையெல்லாம் வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நீ வந்து பூஜையில உட்காரு. வா. விஷ்ணு, இந்த வீட்டுக்கு நீ மூத்த மகன். அதனால உன் பேர்ல தான் சங்கல்பம் பண்ண போறேன். நீ இல்லாத
இல்லாம சங்கல்பத்தை ஆரம்பிக்க முடியாது. சீக்கிரமா வா. குறிச்ச சமயத்துல இந்த பூஜையை செஞ்சாகணும். அதை தாமதப்படுத்த கூடாது. சீக்கிரமா வான்னு சொன்ன. ருத்ரா வந்துட்டேன் பாபா. அண்ணா, பாபா உனக்காக காத்துட்டு இருக்காரு. நீ எங்கேயும் வெளியே போக வேண்டாம். வா, முதல்ல பூஜையை ஆரம்பிச்சிடலாம். வானா. விஷ்ணு, உட்காரு. இப்ப எதுக்காக இவ்ளோ அவசரமா போற? எங்கன்னு கேட்காதீங்க சித்தி. நான் இப்போ செய்ய போற காரியம் நடக்காமலே போகலாம். தயவு செஞ்சு திரும்பி வா அமிர்தா. இப்போ நேரம் சரியில்லை. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அந்த காரியம் நிச்சயம் நிறைவேறாது. ஏன் நிறைவேறாது? நான் ஒன்னும் அநியாயமான காரியத்தை செய்ய முயற்சி பண்ணல. நான் எதுக்காக திரும்பி வரணும்? என்கிட்ட இருந்து எங்க அப்பாவையும் அம்மாவையும் பிரிச்சவங்கள எதுக்காக நான் உயிரோட விடணும்? அவங்க சாகாம நான் திரும்பி வர மாட்டேன். உன் அப்பா அம்மாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சவங்க அவங்கள சுத்தி ஒரு வேலையை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க. இன்னைக்கு அமாவாசை. அவங்க வீட்டுக்குள்ள நாகமணி இருக்கிறதுனால அவங்க எல்லார்கிட்டயும் சக்தி இருக்கும். என்ன ஆனாலும் சரி, அவங்க கிட்ட இருக்கிற நாகமணி எனக்கு வேணும். அதை கொண்டு வந்து எங்க அம்மாவுக்கு உயிரை கொடுக்கணும். சீக்கிரமே எங்க அம்மாவுக்கு உயிர் வரும். அவங்க என் கூட இருப்பாங்க. எனக்கு எங்க அம்மா வேணும். என்ன தடுக்காதீங்க சித்தி. அமிர்தா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உனக்கு எப்படி பல வழிகள் இருக்கோ அவங்களுக்கும் அதே மாதிரி பல வழிகள் இருக்கு. நான் உன்னை தடுக்கல அமிர்தா. உனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற ஆதங்கம். உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் தடுக்கிறேன். உங்க அக்கறை எனக்கு புரியுது சித்தி. ஆனா என்னோட மனவேதனைய நீங்க புரிஞ்சுக்கோங்க. நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என் முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. ஹட் ஸ்வாஹா. ओम पंचभूताय नमः। जय महाकाली। ओम महादेवाय नमः। ओम देवदेवाय स्वाहा।
இப்ப ஏதோ வெளிச்சம் வந்தது. வெளிச்சம் வந்தது இல்ல, நீங்க பாத்தீங்களா? வந்தது இல்ல. பாபா, என்ன வெளிச்சம்? இங்க யாருக்கும் தெரியலையே. இது நாகமணியோட வெளிச்சம். அந்த அரக்கர்கள் அமாவாசை இருட்டிலேயே அதை சோதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாகமணியை பத்தி எல்லாமே தெரியும். என்ன இது? என் உடல் ஏதோ புது புத்துணர்ச்சி வருது. இது நாகமணியுடைய சக்தியா? அது சாதாரண வெளிச்சம் இல்ல, மாய சக்தி உள்ள வெளிச்சம். அற்புத சக்தி வாய்ந்த வெளிச்சம். அது ரொம்ப தெய்வீகமான வெளிச்சம். என் பூஜைக்கு நடுவில் அந்த வெளிச்சம் எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? விஷ்ணு, விஷ்ணு எங்க? எங்க போயிட்டா விஷ்ணு? விஷ்ணு எங்க? விஷ்ணு எங்க? எங்க போயிட்டா விஷ்ணு? ஐயோ, விஷ்ணு எங்க? இங்கதானே உட்கார்ந்துட்டு இருந்தா, திடீர்னு காணோம். எல்லாரும் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தோம். எங்கேயாவது எழுந்து போயிருப்பாரு. நான் போய் பார்க்கறேன். வேண்டாம், விஷ்ணுவை நானே கூட்டிக்கிட்டு வரேன். ஜெய் மகாகாளி. ஹோமத்துக்கு நடுவுல எழுந்து போக கூடாதுன்னு சொன்ன இல்ல, ஏன் எழுந்து போன? எதுக்காக போன? எங்க போயிருந்த? பாபா, ஹோமத்து புகையால கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அதான் கர்ச்சீஃப் கொண்டு வரலான்னு போனேன். சரி, அப்படின்னா ஹோமத்தை தொடரலாமா? நிச்சயமா பாபா, வாங்க. இவன் எதுக்காக நடுவுல எழுந்து போனான்? இவன் எழுந்து இங்க வந்ததுக்கும் அந்த வெளிச்சம் என் கண்ணுல பட்டதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இவன் ஏதோ மறைக்கிறான்னு நினைக்கிறேன். இவங்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு. விஷ்ணு, இந்த பைரவங்கிட்ட ரொம்ப நாளைக்கு விஷயத்தை மறைக்க முடியாது. நாகமணியோட சக்தியை அவங்க சுயநலத்துக்காக பயன்படுத்துறாங்க. அவங்க நினைச்சது நடக்க கூடாது, நடக்க விட மாட்டேன். 3 வழி இருக்கு. எந்த வழியில போனா என்னோட நாகமணியை அடைய முடியும்? நான் எந்த பக்கம் போகணும்? ஈஸ்வரனே, என் எதிரிகளை கண்டுபிடிக்க உதவி பண்ணு. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். அந்த நாகமணியை கொண்டு வந்து எங்க அம்மாவோட உயிரை நான் காப்பாத்தணும். மகாலய அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் நாகமணியால எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்த முடியும். இன்னைக்கு இது நடக்கலன்னா இன்னும் 1 வருஷம் நான் காத்திருக்கணும். நாகலோகத்தை சேர்ந்த எனக்கு இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் போக வேண்டிய பாதைய, நான் அடைய வேண்டிய என் குறிக்கோளை காட்டு தெய்வமே. எங்க அப்பா அம்மாவோட பூஜையை நீ ஏத்துக்கிட்டது உண்மையா இருந்தா எனக்கு வழிகாட்டு. அவங்க செஞ்ச பூஜைகளுக்கு பலன் கொடு. பாதையை காட்டு சிவபெருமானே. சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர
நாகமணியை கொண்டு வந்து உன் உயிரை காப்பாத்துறேம்மா. இதுதான் நம்ம எதிரியோட வீடு. நீ பூஜை பண்ண அந்த சிவபெருமான் எனக்கு காட்டின வழி. என்ன ஆனாலும் சரி, நாகமணி என் கைக்கு வந்தாகணும். விடியறதுக்குள்ள என் தாய்க்கு நாகமணி மூலமா உயிரை கொடுத்து தீருவேன். நான் நம்பின தெய்வம் எனக்கு காட்டின வழியில வந்திருக்கேன். நிச்சயம் எனக்கு தோல்வி கிடையாது. இன்னைக்கு துஷ்ட சம்ஹாரம் நடக்கும். இப்ப என்ன நடந்து போயிடுச்சுன்னு எல்லாரும் பயந்து போயிருக்கீங்க. நம்ம பயம்தான் நமக்கு எதிரி. டேய், உனக்கு புரிய மாட்டேங்குது. நாம உட்கார்றது, நிக்கிறது, பாக்குறது எல்லா நேரமும் பாம்பு தான் தெரியுது. அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், பாபா கொடுத்த தாயத்தை கட்டிக்கோங்க, எல்லாம் சரியாயிடும்னு. தாயத்தை கட்டிக்கிட்டா? தாயத்தை நம்ம கிட்ட இருந்தா அந்த நாகனியால நம்மள ஒண்ணு செய்ய முடியாதுன்னு அன்னைக்கு உங்களுக்கு புரியல. இங்க பாருங்க, நாகங்களோட பகை 12 வருஷம் இருக்கும். அதனால 12 வருஷம் அவகிட்ட இருந்து நம்மள நாம தான் காப்பாத்திக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல என்ன இருக்கும்? பகையை தீர்த்துக்காம 12 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா பாம்பு தன்னுடைய உடலை தானே கடிச்சு தற்கொலை பண்ணிக்குமா. அதனாலதான் சொல்றேன், இந்த தாயத்தை எல்லாரும் போட்டுக்கோங்க. இத 12 வருஷம் முடிகிற வரைக்கும் கட்டாதீங்க. இதோட ஹோமம் பூஜை எல்லாம் முடிஞ்சது. உங்க வீட்டுக்கும் பரிபூர்ண பாதுகாப்பு கிடைச்சிடுச்சு. இன்னும் சில சக்திகளை நான் வசப்படுத்தி ஆகணும். அதையெல்லாம் நான் என் ஆசிரமத்துல செஞ்சுக்கிறேன். அதை செய்ய நீங்க யாரும் தேவையில்லை. அம்மா ஹேமாவதி, நான் ஏத்தி வச்ச தீப விளக்கு சூரிய உதயம் வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு அணையக்கூடாது. பக்கத்துல இருந்து ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. இந்த வேலையை வேலைக்காரங்க கிட்டயோ மத்தவங்க கிட்டயோ ஒப்படைக்க கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்க பாபா, நானே பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். இதுல நான் மந்திரிச்சு வச்ச எலுமிச்சம்பழம் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் தூங்கும் போது ஆளுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை அவங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் தூங்கணும். காத்தால நீங்க கண் விழிச்சு எழுந்திருக்கும் போது இந்த எலுமிச்சம்பழத்தை மேலதான் நீங்க கண் விழிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் இந்த வீட்டை விட்டு இன்னைக்கு ராத்திரி வெளியில போக கூடாது.